2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற போது சுரேஷ் சாலே பிரிகேடியர் தரத்தில் பணியாற்றியவர். அதனைத் தொடர்ந்து ராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராகவும் பணியாற்றி இருக்கின்றார். பின்னர் அரசு புலனாய்வு சேவையின் தலைவராகவும் பதவி வைத்தார். அவர் அண்மை காலம் வரை மலேசியாவில் இலங்கை உயர்ஸ்தானிகராக ஆலோசகராக அங்கு ஆலோசகர் பணியை மேற்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சுரேஷ் சாலே யார்? சுரேஷ் சாலே எப்படிப்பட்டவர்? இவர் உண்மையில் படைத்துறையின் விடயங்களை கையாண்டாரா அல்லது படைத்துறையில் பணியாற்றி கொண்டு நாசகார வேலைகளில் ஈடுபட்டாரா என்கின்ற பலத்த சந்தேகங்கள் எல்லாம் பலரிடமும் இருக்கின்றன. சுரேஷ் சாலே மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருப்பது 1984ஆம் ஆண்டு முதல் சுரேஷ் சாலே தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையில் ஒரு விதண்டாவாதம் அல்லது முருகலை ஏற்படுத்துவதில் குழுக்களை கையாண்ட விதம் குறித்து தமக்கு நன்றாக தெரியும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசாரணை ஆணைக்குழுவில் தெரிவித்ததாகவும் தகவல்கள் இருக்கின்றன. அவ்வாறு அவர் வாக்குமூலம் அளிக்கும் போது அனைத்து ஊடகங்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதன் பின்னர் தான் வாக்குமூலம் ரணிலிடமிருந்து அன்றைய கால பகுதியில் பெறப்பட்டது. சுரேஷ் சாலே இந்த கிழக்கு மாகாண அனுபவம் தமிழினத்துக்கு எதிரான பல நகர்வுகளை அவர் பயன்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. 2019 ஏப்ரல் 21 அன்று நடந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஷஹரான் ஹாசிம் தலைமையிலான குழுவினருடன் சுரேஷ் சாலே உதவினார் என்பதே அப்போதைய முதன்மையான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. பிள்ளையானின் முன்னாள் ஊடக செயலாளர் அசாத் மௌலானா இங்கு வருகின்றார். அசாத் மௌலானா சுரேஷ் சாலேவுக்கும் ஷஹரான் குழுவுக்கும் இடையிலான ரகசிய தொடர்புகளை சர்வதேச அமைப்புகளிடமும் குறிப்பாக பிரித்தானியாவின் பிரதான ஊடகமான சேனல் 4 தொலைக்காட்சியிலும் அவர் தெரியப்படுத்தியிருந்தார். அதன் பின்னர் பல ஊடக வாயிலான கருத்துக்களையும் அவர் வெளியிட்டிருந்தார். எமக்கும் அவர் ஒரு கருத்தினை பகிர்ந்து கொண்டிருந்தார். அதனையும் நீங்கள் இப்போது கேட்கலாம். அவருக்கு பெரிய பிரச்சனை இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புல அவர் சம்பந்தப்பட்டது. அடுத்து கோத்தபாயாக்கள் இந்த கோத்தபாய பெரிய டிஃபென்ஸ் செக்ரட்டரி சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் நான் மட்டும் நேரடி ஆதாரம். என்னைக்கு பிரச்சனை வந்து இவங்களால மெயின் பிரச்சனை ஆமியார் இன்டெலிஜென்ஸ் அவங்களோட பிரச்சனை பிரச்சனால் கோத்தபாய இந்த நான் சிட்டியா வாய திறந்து நினைச்சுன்னா இவர் அதுல அமல் கருணாஸ் பழைய எம்ஐ டிரெக்டர், அடுத்து இப்ப எம்ஐ டிரெக்டர் சுரேஷ் சாலே, இப்ப டிஃபென்ஸ் செக்ரட்டரி கமாக்கர் வந்தார். ஈவன் ஜனாதிபதி வரையும் பிரச்சனை எல்லாரும் முழு போனாரும் ஈஸ்டர் குண்டுவெடிப்புல. எனக்கு தான் தெரியுமா அவங்க எப்படி பண் கொடுத்தாங்க, எவ்வளவு சம்பந்தப்பட்டாங்க, எப்படி செஞ்சாங்க. அப்ப இந்த பிரச்சனை வெளியாக கூட அவங்களுக்கு பயந்தாலும் எப்படின்னா அது நம்பி எவ்வளவு நளின் பண்டாரும் அந்த பாதிரியார் அந்த காமினி ஸ்ரீகாமினி கதைச்சது போறதாவும் டவுட் வந்து அவன் எப்படி காய்க்க தோணும். ஆனா அவன் ஃபுல்லா சொல்லல. அவன் சொன்னாலும் இவருக்கு தொடர் மீட் பண்ணி சகரா பிரச்சனை வெடிச்சு